காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த ஒரத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட நீலமங்கலம் பகுதியில் அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்பவர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க கோரி அக்கிராம பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ரவி என்பவர் தனது தந்தை தனக்கு தானமாக அளித்த இடம் என கூறி பத்திரம் மோசடியாக உருவாக்கியுள்ளார் என்றும் மோசடி பத்திரவு மேற்கொண்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பெரணமல்லூர் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கெங்காபுரம், பெரிய கொளப்பலூர் உள்ளிட்ட கிராமத்தில் உள்ள அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் வரவூர் அருணாச்சலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எரமனூர் பகுதியில் ஆதி திராவிடர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறி பொதுமக்கள் மற்றும் விசிகாவினர் காலி குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அப்பகுதி பொதுமக்கள் அவதியுற்று வரும் நிலை குறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஆன்லைன் ரம்மி மற்றும் பங்குச்சந்தையில் 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து பணத்தை இழந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லத்தேரி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பங்குச்சந்தையில் 50 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து ஆன்லைன் ரம்மி விளையாட்டிலும் பணத்தை இழந்து மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இதுகுறித்து லத்தேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் ஸ்ரீராமநவமி பிரம்மோற்சவம் விழாவில் பெருமாள் அவரது பெரிய திருவடி கருட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மேலத்தெரு குடியிருப்புகளில் இன்று அதிகாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் இவ்விபத்தில் தகர செட்டுடன் கூடிய குடிசை வீடுகள் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் ராஜா என்பவரது வீட்டில் சிலிண்டர் எரிவாயு கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்த வீடுகளில் தீ பரவியது தெரிய வந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருவேறு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட 9 இடங்களில் கோவில் உண்டியலை குறிவைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பெரியாயி அம்மன் கோயில், முருகன் கோயில் உள்ளிட்ட இடங்களில் திருட்டில் ஈடுபட்ட வெற்றி மற்றும் பூபதி ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பழைய சிறுவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த பர்கத் என்பவர் மனவேதனையில் இருந்து வந்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவரது உடலை கைப்பற்றி கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி இன்று நீலகிரி மாவட்டம் முழுவதும் வணிகர் சங்கங்கள் சார்பில் முழு கடையடைப்பு செய்து வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தனியார் உணவகங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சுற்றுலா வாகன ஓட்டிகள் என ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் பலர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் நடைமுறை எதிர்த்து பண்டாம் கோரிக்கையை வலியுறுத்தியும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் கோத்தகிரி, குன்னூர், கூடலூர், ஊட்டி, பந்தலூர், மஞ்சூர் 6 தாலுகாக்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொது வேலை நிறுத்தம் மற்றும் கடையடைப்பிற்கு பொதுமக்களாகிய அனைவரும் வணிகர்களோடு இணைந்து முழு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொது வேலை நிறுத்தம் மற்றும் கடையடைப்பிற்கு ஆதரவு அளித்த 60 சங்கங்களை சேர்ந்த கூட்டமைப்பினுடைய சங்க நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த அடையாள பொது வேலை நிறுத்தம் மற்றும் கடையடைப்பு இந்த 12 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தரும் என்ற காரணத்திற்காக மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
நீலகிரி மாவட்டம் முதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழையுடன் கூடிய அடர்ந்த மேகமூட்டம் சூழ்ந்தும் கடும் குளிர் நிலவியது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்துள்ளதால் மலைப்பாதையில் சுற்றுலா வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருள்மிகு ஸ்ரீ ஏகம்பரநாதர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஸ்ரீ அக்னி மாரியம்மன் தீமிதி திருவிழாவில் 6 மாத குழந்தையுடன் தவறி விழுந்த பக்தரால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த கோவில் ஊழியர்கள் குழந்தையும் பக்தர் குமாரையும் பத்திரமாக அங்கிருந்து மீட்டதால் இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே நெய்க்காரப்பட்டி பகுதியில் வங்கி துணை மேலாளர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைனில் ரம்மி விளையாடி லட்சக்கணக்கில் பணம் இழந்த விரக்தியில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் சம்பவம் குறித்து மோகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சொத்து தகராறில் கையில் அரிவாளுடன் வீட்டின் முன் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பட்டிவீரன்பட்டி போலீசார் சம்பவத்தில் தொடர்புடைய ராஜா மற்றும் சத்யபிரகாஷ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சத்யபிரகாஷ் கையில் அரிவாளுடன் பூட்டிய வீட்டின் கதவை எட்டி உதைத்து உடைக்க முயன்றதும் ஆத்திரத்துடன் வீட்டின் மீது தாக்குதலில் ஈடுபடும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால தண்ணீர் பந்தலை முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நீர்மோர், பானகம், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஆட்டிசம் பாதித்த குழந்தையின் கையிலேயே கொடியை கொடுத்து அசைக்க செய்து வாக்கத்தான் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம வேர்ல்டு ஆட்டிசம் டே இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் மக்கள் நடுவில், பெற்றோர்கள் நடுவில் இதுக்கு உண்டான ஒரு இந்த நோய் பற்றி உண்டான ஒரு அறிவுரை கொண்டு வரணும். அதே மாதிரி அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இப்போ கூட நம்ம அந்த ரேலியில் கூட பேசியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு 10 சிம்டம்ஸ், இந்த நோய்க்கு உண்டான ஒரு 10 சிம்டம்ஸ் முதல் கட்டமாகவே நம்ம அது கண்டெடுத்தோன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம இது பண்ணுறது, அதுக்கு உண்டான பல ஒரு என்ஜிஓஸ், பல ஒரு சென்டர்ஸ் நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக இணைந்து இந்த பணியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய குழந்தைகள் யாரெல்லாம் இந்த ஆட்டிசம் நோயினால் பாதிப்பு அடைந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே முழுமையாக கண்டறிந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சமூகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கு கொண்டு வரதுக்குண்டான எல்லா முயற்சியும் நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக எடுக்கணும். கடலூர் வண்டிப்பாளையத்தில் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்தர பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. பங்குனி விழாவில் ஏப்ரல் 7ஆம் தேதி அருள்மிகு பாடலீஸ்வரர் பெரியநாயகி அருளுடன் திருக்கல்யாண நிகழ்ச்சியும், ஏப்ரல் 8ஆம் தேதி பாரிவேட்டையும், ஏப்ரல் 10ஆம் தேதி திருத்தேர் உற்சவமும், ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்தர திருவிழாவும் நடைபெறவுள்ளது. கடலூரில் ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் பொருத்திய அதிக அளவு ஒலி எழுப்பும் ஹாரன்களை போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். கடலூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் அமர்நாத், உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனையில் அதிக அளவு ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன் பொருத்தப்பட்டிருந்த 20 ஆட்டோக்களில் ஹாரன்களை பறிமுதல் செய்ததோடு ஆட்டோ ஓட்டுநர்களை எச்சரிக்கை செய்து அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திருமேனிநாதர் துணைமாலை அம்மன் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பங்குனி திருவிழாவில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும், ஏப்ரல் 10ஆம் தேதி மகா திரு தேரோட்டமும் நடைபெறவுள்ளது.
திமுக கரைவேட்டி கட்டிவிட்டால் நெற்றியில் பொட்டு இருந்தால் அதை அழித்துவிட வேண்டும் என்று திமுக எம்பி ஆர் ராசா பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எம்பி ஆர் ராசா, கடவுள் மீது நமக்கு கோபம் இல்லை, யார் வேண்டுமானாலும் கடவுளை கும்பிடலாம், ஆனால் நீங்களும் பொட்டு வைத்து கையில் கயிறு கட்டிக்கொண்டால் சங்கி யார் என்பது என தெரியாது, விபூதி கூட வைத்துக் கொள்ளுங்கள், திமுக வேட்டி கட்டிவிட்டால் அதை அழித்து விடுங்கள், கொள்கை இல்லாமல் செயல்படும் கட்சி அழிந்து போய்விடும், அதிமுகவும் அதுபோன்ற கட்சிதான் என்று விமர்சித்து பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.